கடிக்குது கண்ணத்துல. கொசு தான் கடிக்குது. மணி 4 ஆயிடுச்சு. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். திரும்பி திருச்சி போகிறோங்க. நாங்கள் திருச்சி போய் இவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. அதை அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு பாடி கார்டாக போயிட்டுருக்கோம் கூட. அப்படியே வந்துடுவோம். திருச்சி என்னான்னு தெரியல. திரும்பி என்னை கூப்பிடுதாங்க. அதை போய் திரும்பி திருச்சியை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். பஸ் இன்னும் காணுங்க. எத்தனை மணிக்கு போக போகிறோன்னு தெரியல. மணி இப்போ 4 ஆயிடுச்சு. செப்பல் எண்ணி தான் அழகாக இருக்கு. சிக்கு சிக்குன்னு இருக்கு. வாங்கியிருக்கா ஜிகு ஜிகுன்னு இருக்கா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு இது கும்பகோணமா. இப்போ நாங்கள் வந்து என்ன ஊரில் இருக்கோம்? சீர்காழிலேருந்து மாயாவரம். மாயாவரம் வந்து மாயாவரத்துலேருந்து கும்பகோணம் வந்திருக்கோம். இப்போ கும்பகோணத்துலேருந்து திருச்சி பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். எப்போ போகிறோன்னு தெரியல. டைம் என்ன? மணி 6:30 கரெக்டாக. மேடம் 10 மணிக்கு இருக்கணும். இன்னும் சாப்பிடல. எத்தனை மணிக்கு போகிறோன்னு பார்ப்போம். தண்ணி பாட்டுருக்கணும் ஒன்று வாங்கியிருக்கலாண்டி. பேசி பேசி தொண்டை தண்ணி வத்திச்சு எனக்கு. என் பையன் வேறு ஏன்னானா நான் கேட்டான்னு தெரில அவங்க அப்பாட்ட. பஸ்ஸில் நாங்கள் மட்டும்தான் உட்காந்துருக்கோம். எப்போ எடுப்பாங்கன்னு தெரில. இது இப்போ வாட்டர் வாங்கிட்டு வந்துருக்கியா? கண்டிட்டு சொல்லிட்டு போகுது. இதாக இருக்குது. எங்கே இருக்குது சாப்பாடு? எப்படி இருக்கு பாருங்க. திருச்சி புது பஸ் ஸ்டாண்ட். எக்ஸ்லேட்டர் இருக்குது இங்கே. அவங்க செம்மையாக இருக்குல்ல? இல்லை செம்மையாக. நானும் பார்த்ததில்ல. என்னடி இப்படி இருக்கு? இல்லையா இருக்கா? போயிருக்கலையே. எல்லாம் பயமாக இருக்கு. ஐயோ என்ன பயமாக இருக்கு. உன் காலை காட்டு. பயமாக இருக்குது இதில் ஏறுறது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாரு. என்னடி டக்குன்னு காலை வச்சு எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது பாரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. எக்ஸ்லேட்டர் இருக்குது. எக்ஸ்லேட்டர் இருக்குது. நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்த ஃபீலாக இருக்குது. லிஃப்ட் இருக்குது. திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சு ஏர்போர்ட்டுக்கு போகணும். இந்த சைடு போகணுமா? சத்திரம் பேருந்து நிலையம் எங்கே இருக்குது? எங்கே போகணும்? அமெரிக்கானா? அப்படி வழி இருக்கு. காவேரி ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்போ வந்து வழி தேடி அலைஞ்சிட்ருக்கோம். நான் கேட்டேன். வீடியோ கால் பண்ணி இடம் கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இன்னும் கண்டுபிடிக்கல. எத்தனை பில்டிங்கு? என்ன ரோட்டுக்கு அந்தாண்ட ஒரு ரோட்டுக்கு அந்தாண்ட கொண்டு இருக்கா? ஓ இதான் மாக்காவேரியா? கண்டுபிடிச்சிருக்கேன். யாரையுமே காணோம். மாக்காவேரி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. எத்தனை காவேரி? ஃபுல்லாகவே காவேரி ஹாஸ்பிட்டல் தானே இருக்குது. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இன்டர்வியூ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி உள்ளே போயிட்டு வந்திருக்காங்களா இல்லை இவங்களும் வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல. நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இவன் ஏதோ ப்ரிப்பேர் பண்ண தான் ஃபோன் பார்க்குறான்னு பார்த்தா இவன் சும்மா இப்போ யூடியூப் வாட்ஸ்அப்னு பார்த்துட்டு உட்காந்துட்டா. ஒரு இன்டர்வியூ ஃபீரே இல்லை. நான்லாம் இன்டர்வியூ போனேன்னா எனக்கு படப்படன்னு இருக்கும். இது கேஷுவலாக உட்காந்துருக்கு. போயிடும் பஸ்ஸு. கிளியராகவே தெரியல. இந்த பிளேஸ் என்னன்னே தெரியல. கோவிலா இல்லை வேறு ஏதாவதான்னு. வீடியோவில் காட்டியும் இடம் போயிடுச்சு. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எக்ஸ்லேட்டரில் போட்டு பயமாக இருக்குது. அங்கே படிக்கிட்டே போயிடலாம். இறங்கி ஆனால் ஒன்று இறங்கணும். ஏற தான் முடியாது. இறங்கிடலாம்.
உனக்கு இனிப்பு கம்மியாக இருக்கு. வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். காலையில் பஸ் ஏறணும், சீக்கிரம் போயிட்டோம். இப்போ ஒரு பஸ் தான் ஏறணும் திருச்சிலேருந்து சீர்காழிக்கு. அந்த பஸ்ஸு உருட்டிட்டு வந்து ரொம்ப லேட்டாக விட்டாங்க. 6 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்கோம். ட்ரெயினில் வந்தால் 3:30க்கே வந்திருக்கோம். இன்னும் லோகித்லாம் அங்கே வரல, அவங்க ஆயா வீட்டில் இருக்கான். ஃபோன் பண்ணிகிட்டே இருமா, எங்கம்மா இருக்க, எப்போம்மா வரும், எம்மா நேரமாக வர, என்ன ஊரில் வர எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். வீட்டில் தான் இருப்பான்னு பார்த்தா ஆளை காணோம். என்ன செய்கிறான்னு பார்ப்போம். வந்து காலையிலேருந்து பார்க்கவே இல்லை, தூங்கும் போதே கிளம்பி போயிட்டேன். வந்துடுவோம். இப்போ காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. இந்த செடியெல்லாம் தண்ணி ஊற்றிடுவாங்க காலையில். இதில் வந்து அந்த கேண்டா கலரில் பூத்து இருந்துச்சு, பறிச்சிட்டாங்க. இது இப்போ லைட்டாக மொக்காக தான் இருக்குது. இதை பறிச்சு கொடுத்துருவோம். அந்த பூவுக்கு நெக்ஸ்ட்டு வந்தால் பறிச்சிட்டாங்க. அது இந்த ஒரு பூ தான் இருக்குது. இது நினச்சா பிங்க் கலரில் புகுது, நினச்சா ரெட் கலரில் புகுது. இப்போ பிங்க் கலரில் தான் இருக்குது. அப்போ நான் வாங்கும்போது இது பிங்க் கலரில் தான் பூத்துந்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெட் கலரில் பூக்குது. திரும்பி பூக்குள்ள காமிக்கிறேன். பிங்க் கலரில் பூக்காது, ரெட் கலரில் தான் பூக்கும். பாருங்கள், இது சூமே ஆக மாட்டேங்குது. பிங்க் ரோஸ். அப்புறம் நினச்சா இப்போ ரெட் கலரில் பூக்கும். அப்பயும் காமிக்கிறேன். ஐயோ, அப்போ நீ தான் சாட்சி. இது என்ன கலர்னு மட்டும் சொல்லு. பிங்க். இதே செடியில் உனக்கு நான் அடுத்த தடவை ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் பெருக்கும்போது வீடியோவில் பாரு என்ன கலரில் பூத்துருன்னு. நினச்சா பிங்க் கலரு, நினச்சா ரோஸ் கலச்சி ரெட் கலரில் பூக்குது. அந்த செடிக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியல, வியாதியாட்டுக்கு. ஊருக்கு கிளம்பிட்டாங்க மேடம். அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு போய்டுவோம். இவர் வந்திருக்காரு பஸ் ஏற்றி விட்றதுக்கு. வாயை பாருங்க, சூனாப்பா, நான் வாயை பாருங்க. நிறையா பஸ்ஸு போயிடுச்சு இப்போ ஆப்போசிட்டில். இப்போ பஸ் ஏறதுக்கு போய் நின்னா பஸ்ஸே கிடைக்காது. யார் இது? நீ யாரு? நீ லோகித் நேரா? ஏன் நான் வீட்டுக்காருக்குள்ள வீட்டில் இல்லை? நான் ஊர் சுத்த போயிட்டேனா? யார் சொன்னா நான் ஊர் சுத்த போனேன்னு? எனக்கு தெரியும். என்ன ஊர் சுற்றி பார்க்க போனேன்? எங்கேயோ ஓடனா? ஆமா. ஐயா, துணியை வாயில வைக்கக்கூடாது. காணும் தேனியா? அக்கா தேனாலா? சாப்பிட்டியா மதியானம்? என்ன சாப்பிட்ட? யார் வீட்டில்? நல்லா இருந்துச்சா? நிறைய சாப்பிட்டியா கொஞ்சமாக சாப்பிட்டியா? கொஞ்சமா. நான் சாப்பிடவே இல்லை இன்னும். எனக்கு பிரியாணி வேண்டியது தெரியா? பிரியாணி? ஐயோ ஐயோ, நான் வாங்கவே மாட்டேன். சரி, நான் பத்னியாவே கிடக்குறேன். சரி, நான் போய் தூங்குட்டா? தூங்க. சரி, நான் போய் தூங்குறேன். பாய். டாடா பாய்.